அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள். இப்போது நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்ருக்க இந்த கோவில் மடிப்பாக்கத்தில் அமைந்துள்ளது. இது மடிப்பாக்கத்தில் அருள்மிகு குணாலம்மன் திருக்கோவில் அப்படின்ற கோவில் தான் இந்த கோவில். மடிப்பாக்கத்தில் பிரசித்தி பெற்ற சக்தி தலங்களில் குணாலம்மன் திருக்கோவிலும் ஒன்று. இந்த பகுதியின் காவல் தெய்வங்களாக போற்றப்படுகின்ற 5 முக்கிய சக்தி தெய்வங்களில் குணாலம்மனும் ஒருவர். குணாலம்மன் கோயில் மடிப்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு அருகிலேயே அமைந்திருக்கிறது. கோவில் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இங்கு அருள் பாலிக்கிற குணாலம்மன் தாயின் அருள் ரொம்ப அளவற்றது. அன்பும் கருணையும் நிறைந்த தாயாகவும் நற்குணங்களின் தெய்வமாகவும் அம்மனை பக்தர்கள் போற்றி வழிபட்டு வருகின்றனர். இந்த அம்மன் அழகிய கற்சிலை வடிவில் அருள் பாலிக்கிறாங்க. இத்தலத்தின் விருட்சமாக வேப்ப மரம் உள்ளது. இந்த கோயிலோட பின்புறத்தில் நாகப்புற்றும் இருக்கின்றது. ஆடி மற்றும் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் நாகப்புற்றுக்கு பால் ஊற்றி வழிபட்டு இருக்காங்க. இவ்வாறு வழிபட்டால் சர்ப்பதோஷம் நீங்கும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கை. வெள்ளிக்கிழமைகளில் பொங்கல் வைத்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் படைத்தும் பக்தர்கள் குணாலம்மன் தாயை வழிபட்டு வருகின்றார்கள். இந்த திருத்தலத்தில் விநாயகர், கார்த்திகேயர், நவக்கிரகங்கள் மற்றும் நாகருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. குணாலம்மன் தாயை லலிதா திரிபுர சுந்தரியின் சாந்தமான வடிவமாகவும் பக்தர்கள் கருதுகின்றார்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா. தற்போது இந்த கோயிலில் கும்பாபிஷேக பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. வருகின்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குணாலம்மன் திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த அற்புதமான திருப்பணியில் எங்களுடைய எம்எஸ்எஸ் டீம் சார்பாக உழவாரப்பணி மேற்கொள்ளும் ஒரு சிறிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அம்மனுடைய திருப்பணியில் நாங்களும் ஒரு சிறிய பங்களிப்பை செய்தோம் என்பதே எங்களுக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. கோவில் பணிகளில் செய்த சிறிய சேவையாக இருந்தாலும் அது அம்மனுக்கு செய்யும் பெரிய பாக்கியம் என்ற உணர்வோடு இந்த பணியை நாங்கள் மேற்கொண்டோம். குணாலம்மன் தாயின் அருளால் அனைவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனைகளும். அந்த பிரார்த்தனையோடு நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இந்த கோயிலோட முழு முகவரி மற்றும் கூடுதல் தகவல்களை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஒரு முறை நேரில் சென்று குணாலம்மன் தாயை தரிசித்து அவளுடைய அருளை பெற்று செல்லுங்கள். வணக்கம்.